மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் ஏ பாக்கியா இன்னமா கிளம்பிக்கு இருக்க நேரம் ஆயிக்கிருக்குல்ல. இந்த வாரம் இருங்க, கிளம்ப வேணாமா? அவசரப்படுத்திக்கிறீங்க, சுடுதண்ணி காலில் ஊத்திக்கிட்டு. என்னத்த கிளம்புறப்போ நேரம் ஆகிருக்கு. தாய் மாமா வீட்டு ஆளுங்க நம்ம தான் முதல்ல போய் நிக்கணும். நாம தான் ஊருக்கு அடிச்சுக்கு போற மாதிரி இருக்கு. ஆமா, தாய் மாமா வீட்டு ஆளுங்க அப்படியே பயங்கரமா மரியாதை கொடுத்து கூப்பிட்டாரு. கொச்சிக்கு போக கொடிய கடிக்கன்னு தெரிவார் இவரு. நான்ப்பா ரெடி ஆயிட்டீங்களா? நான் ரெடி ஆயிட்டேன்டா மகனே. உங்க ஆத்தாதான் இன்னும் கிளம்பிக்கிருக்கா இன்னும் வெளில வர மாட்டேங்கிறா. வழக்கம் போலதான் அம்மா சும்மாவே வெளியேறினா லேட் ஆகும். இதுல அத்தை வீட்டு விசேஷம் வேணும்னே மெதுவாதான் கிளம்புவாங்க. அதை சொல்லு. அதெல்லாம் வெளியே ரெடியா உட்காந்துருப்பா. உள்ள வேணும்னே உட்காந்துக்கிட்டு சும்மா அந்த வரேன்னு வா. பாத்தியாடியே உன் மகன் உன் புருஷன் நம்மள போய் பேசி கிண்டல் படிச்சிருக்கு தெரியுறத. விடுமா தெரிஞ்சதானே அவளை பத்தி. நம்ம வேணும் லேட்டா போவோம். சரிடா கார்த்தி, நீ அப்படியே போயிருக்க வேண்டியதானே பரம முடியும். அப்புறம் நீ இங்க இருந்தா லேட் ஆகி கொடுவாது எழுதுனேன். எனக்கு பதில் நீ தான் நான் வந்துருக்கலாம்ல. இப்பா எனக்கு ட்ரெஸ் இல்லப்பா. நான் அளவா எடுத்துட்டு போயிருந்தேன். ஃபங்க்ஷனுக்கு போட்டு போற மாதிரி ட்ரெஸ் எடுத்துட்டு போல. மேற்கொண்டு எனக்கு இங்க ஒரு ஃபைல் ஒன்று எடுக்க வேண்டியது இருந்துச்சு. சரி அதான் அப்படியே வந்துட்டு போலான்னு சொல்லிட்டு பரமுங்க அப்படியே நேரத்தை கிளம்பி போங்கன்னு சொல்லி அவங்க அத்தை கூட அனுப்பிச்சு விட்டு இங்க வந்துட்டேன். அப்படியா? சரி அதே நேரத்தை நீ போயிருக்கலாமே. அதே நான் கேட்டேன். எப்பா வந்துட்டாங்கடா உங்க அம்மாச்சி உங்க அம்மா ஒரு வழியா. சரி கிளம்பலாம்ல? கிளம்பலாம் அது ரெடி ஆயிடுச்சுல. அதானே எங்க போனாலும் ஆத்தாவை முன்னாடி விட்டு பின்னாடிதான் வருவாய். பொண்டாட்டி முன்னோடி மாதிரிதான் தெரியும் எப்ப பார்த்தாலும். இப்ப நகையில எடுத்து வச்சிட்டீங்களாப்பா? எடுத்து வச்சிட்டேன். பாத்தியா உன் புருஷன் மறந்தாலும் உன் மகன் மறக்க மாட்டேன் போல. குடுக்கறதே இருக்க இங்க எடுத்து கொண்டு போய் அடுத்து கொடுத்து. இத்தனை நாள் அங்க இருந்திருக்கியால, நீ ட்ரைனிங் கொடுத்துருப்பாளுகள் அவனுக்கு. தலை அப்படியே இருக்கட்டும், ஃப்ரீ கேரேவும் அதை நான் செய்ய போறேன். நான் அப்படியே இழுத்து தலையை கடையை போட்டு நல்லா பூ சுத்தி விடலான்னு பார்த்தேன். ஐயா வேண்டாம்க்கா, ஃப்ரீ கேரே இருக்கட்டும். இப்ப யாரும் ஜடை போட்டுருக்கா? அதெல்லாம் பழைய காலத்துல ஜடை போட்டு பூ சுத்துறதெல்லாம் இப்ப பூராம ஃப்ரீ கேர் விட்டு அதுக்கு மேல வேணா பூ வச்சுக்கிறாங்க. அப்படியே கூட பூ வச்சு விடுங்க, நல்லா இருக்கும்ல. அப்புறம் என்ன, பையனோட தங்கச்சியே சொல்லிருச்சு, அண்ணனோட டேஸ்ட் தங்கச்சிதானே தெரியும். அப்படியே விட்டுரு, பூவை மட்டும் வச்சு விடு. என் கல்யாணத்துக்கு கூட இப்படிதான் ஃப்ரீ ஹேர் தான் விட்டுருந்தேன். நான் ஜடையெல்லாம் போடல. என்ன அடி பொம்மி, உங்க அம்மா மேக்கப் பண்றதே ஊத்து பார்த்து கிடைக்கிய? ஒண்ணு இல்ல ஆண்டி, சூப்பரா இருக்காங்க சின்ன பொண்ணாக்கா, அதான் பாத்துட்டு இருந்தேன். நீ தான் பொம்மி அழகா இருக்க, சூப்பரா இருக்கு, சாரியில சூப்பரா இருக்க. அவன் அப்பத்தாதே நீ சின்னதுக்கு புறம் சேலை விற்கல சட்டா, அதுல வாங்கி கொடுத்து காட்டுன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்கு. அதுவும் நல்லா தான் இருக்கு, சூப்பராகவும். நல்ல குட்டீஸ்களுக்குன்னு தனியா சேலைங்கள்லாம் அழகழகா கண்டுபிடிச்சிருக்காங்களே, நல்லா அழகா இருக்கு. அவளுக்கு என்ன பெரிய பிள்ளை தானே, ஏன் மகளுக்கே சேலை வச்சிருக்கேன் இங்க சின்ன பிள்ளைக்கு கட்டுறதுக்கு. இவளுக்கு ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன், அப்புறமேல கட்டி விடணும். ஏன்னா நீ ரெடி பண்ணிட்டியா சின்ன பொண்ணா? அவ்வளவுதான் ரெடி பண்ணியாச்சுக்கா. நீ பூவை மட்டும் வச்சிட்டோம்னா அவ்வளவுதான், பொண்ணு ரெடி. சரி இந்த நான் பூவை எடுத்து கொடுத்து விடுறேன், வச்சு ரெடி பண்ணுங்க, அவ்வளவுதான். பொண்ணை கூப்பிட்றப்ப கரெக்டா கூட்டுவாங்க. ஏக்கா என்னக்கா மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க, ஏன்க்கா அப்படி இருக்க? ஒன்னும் இல்ல ராணி, இந்த குங்கும டப்பா கீழே விழுந்திருந்தே மனசே சரியில்லை, ஒரு மாதிரி நெருடலாவே இருக்கு எனக்கு. ஏக்கா இதெல்லாம் போய் இந்த காலத்துல நீ போய் கவலைப்பட்டு இருக்க வேற, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நான் கூட விழுந்தப்ப அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். விழுந்து இப்படி நேரம் ஆயிடுச்சு, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, ஒன்னும் கவலைப்படாத. கை தவறி விழுகிறதுல ஒண்ணும் இல்லக்கா. என்ன ஆச்சு, எதுக்கு உம்முனுக்கு இருக்கு அங்கம்மாக்கா? என்ன அடி, என்ன அம்மா கீழே விழுந்துச்சுன்றீங்க? ஒன்னும் இல்லடி, காலைல ரெடி ஆகி இருந்துச்சு, குங்குமம் வச்சுக்கிட்டு இருந்துச்சு, குங்குமம் வச்சு மேலே தவறி கீழே விழுந்துருச்சு. அப்பத்துல இருந்தே மனசை போட்டு குழப்பி கிடக்கு தேவையில்லாம. ஏக்கா இதுக்குதான் இப்படி போட்டுக்கிருக்கியா? நான்லாம் பொழுதுனிக்கு அடிக்கடி கீழே ஓடுமே. இந்த இவருக்கால இந்த கவுசி புடிங்கி கீழே விட்டுருவா. எப்ப வச்சாலும் எனத்தினாலும் பொட்டு குங்குமம் எல்லாத்தையும். அதுக்கெல்லாம் உட்காந்து நம்ம கவலைப்பட்டு இருந்தா முடியுமா? அதெல்லாம் ஏதோ ஒரு நேரம் கை தவறி விழுகிறது, அதுக்கு என்ன செய்யறது? இல்லடி நான் அப்படி எப்பயுமே கை தவறி போட்டது கிடையாது. அதெல்லாம் பதனமா எடுத்து பதனமா வைப்பேன். இன்னைக்கு இப்படி விழுந்துருச்சுன்னு மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. ஏக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அங்க வெளியில சாமி வச்சிருக்காங்கல்ல, அங்க போய் இந்த சாமி எல்லாம் கும்பிடு. சாமியை கும்பிட்டு நீ வேலையை பாரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும் போ. சித்தி நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? இன்னும் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பழங்காலத்துல மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி, இதெல்லாம் கை தவறி விழுகிறதெல்லாம் சாதாரண விஷயம். அப்படிலாம் இல்லம்மா, எந்த காலமா இருந்தாலும் குங்குமம் தான், சென்டிமெண்ட் தான். எங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் குங்குமன்றது ஒரு புனிதமான விஷயம். அது தவறி விழுந்துச்சுன்னா மனசு சங்கடமாவே இருக்கும்மா. என் பொறுத்தே நாங்க விழுந்தாலும் குங்குமத்துக்குன்னு ஒரு மகிமை இருக்குல்ல. ஏத்த அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, உங்க நல்ல மனசுக்கெல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க, விடுங்க. நீங்க இந்த மாதிரி உண்மை இருந்தீங்கன்னா சின்ன பொண்ணு யோசிக்கிறாள், கல்யாணம் பொண்ணுல சந்தோஷமா இருக்கணும்ல. நீங்க ஜாலியா இருந்தா அவளும் ஜாலியா இருப்பா. ஆமாக்கா, நீ இப்படி இருந்தேன்னா அக்கா சங்கடப்படும்ல தங்கம்மாக்கா. என்னடா ஒரு மாதிரியா இருக்காளே மனசு சங்கடமா இருக்குன்னா அதுவும் மனசு சங்கடப்படும்ல. சரி நான் அதான் நினைக்கல. நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? காலைல டிஃபன் சாப்பிட்டீங்களா? இதுதான் அங்கம்மாக்கான்றது. என்னதான் வேலையா இருந்தாலும் கவலையா இருந்தாலும் எல்லாத்தையும் சாப்பிட்டீங்களா வச்சீங்களான்னு கரெக்டா கேட்கும். சாப்பிட்டேங்க்கா, அதெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் நாங்க குறை வைக்க மாட்டோம்க்கா. சரி பாத்துக்கங்க, நான் போய் வேலையை பாக்குறேன். இப்ப எப்படி இருக்கு? சிரிக்கவும் சிரிச்சாலும் அக்கா மூஞ்சிக்கு ஒரு அழகு, தனி அழகு. செலவிடுதா மாதிரி நல்ல ரோஸ் கலர்ல செவந்து போயிருக்காரு மூஞ்சியெல்லாம். பொம்மி போ, பெரியம்மா பூவோட தரேன்னு சொல்லிச்சு, போய் பூ வாங்கிட்டு வா போ.
சரிங்கம்மா. ஏன் சின்ன பொண்ணு அந்த நகை எடுத்து போட்டுக்க எல்லா நகையும். ஏக்கா வேண்டாக்கா போதும்க்கா, அப்படித்தான் சொல்லுவாங்க அம்மா, எல்லாத்தையும் எடுத்து போடு எல்லாத்தையும் எடுத்து போடுன்னு. காலத்துலாம் வலிக்குதுக்கா. ஐயா அக்கா தங்கச்சி என்ன எப்படி இருக்கீங்க? இவன் அப்படித்தான் இந்த பரம்பு கல்யாணத்தப்ப நகையை போறீங்கன்னா போடவே மாட்டா. நான் போட மாட்டேன்னுவா. எங்களெல்லாம் விட்டு பூரா தள்ளி போட்டுருவோம். நீங்க என்ன வேணாங்கிறீங்க? அதானே எங்களை மாதிரி ஆளுகளை விட்டா நாங்களாம் அள்ளி கெவிக்கு விடுவோம் கேவிக்கு. நீங்க என்னமோ வச்சுக்கிட்டு வஞ்சனை பண்ணிக்கிறீங்க. அதையும் போடுற ஆளுக்கு நகை கிடைக்காது, போடாத ஆளுக்கு நகை செய்யறோம். ஏக்கா எல்லாத்தையும் ஒரே நாள் தான் போடணுமா? ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போக வேண்டியதுதான். டிசைனாகவும் மொத்தமா ஒரே நாள்ல போட்டுட்டு தொங்குனா தானே. அக்கா தங்கச்சி ஒரு நாளைக்கு ஒன்று போடுறீங்களோ இல்லை ஒரு நாள் 10 போடுறீங்களோ? மொத்தம் எங்க வீட்டுக்கு வரையில எல்லா நகையும் வந்து சேரணும். அப்படியே 1-2 போட்டுட்டு உங்க வீட்டுல வச்சு வந்துடலான்னு பாக்காதீங்க, விட மாட்டோம். ஏண்டி அப்படியே போற வழியில அவன் நட்சத்திரா வீட்டு ஏற்றிட்டு போயிடலாம்ல, மாமியா அவ எல்லாம் வருவாங்களோ புடிச்சலாம். நான் கூட மறந்தே போயிட்டேன், நல்ல வேலையை ஆகப்பட்டுவிட்டேன். இந்த வழியா தானே போவோம். ஏங்க போற வழியில அப்படியே நட்சத்திரா வீட்டுல ஏற்றிட்டு போயிடுவான். மாமியா புருஷ எல்லாரும் வருவாங்கல்ல, நீ அவங்க மட்டும் பாவம் தனியா பஸ்ல தானே வரணும், கார்ல தான் இடம் கிடக்கல. ஏமா அவங்க வீட்டுக்கு போனா அங்க இப்படி சந்துக்குள்ள போனோம்மா, போயிட்டு கார் ரிவர்ஸ் எடுக்க முடியாதுமா. ஏடா அக்கா காரியை கூட்டு போனா ரிஸ்க் எடுத்தே ஆகணும். பாவா அவள் தானே வரணும். அவளை இப்போ ட்ரீட்மெண்ட் அதுன்னு ஆஸ்பத்திரிகளுக்கு போய் கிடக்கா. பாவா அலைச்சலா இருக்கும்ல, பரவாயில்ல போய் கூட்டு போவோம். சரிடா கார்த்தி, அப்படியே போற வழியில கூட்டிட்டு போவோம். அப்புறம் என்ன செய்யறது? அப்படி வாயா வலிக்குனா அதெல்லாம் மக மேல பாசம் இருக்கு, வெளியில அப்படியே நீ அடிக்கிறது இருந்தாலு. பாத்தியாமா மக மேல பாசமெல்லாம் இருக்கு, சும்மா வெளியில வைக்கிற மாதிரி நடிக்கிறாப்புல. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பழைய வடிக்கும். முந்தையெல்லாம் மக மேல ரொம்ப பாசமா இருப்பாப்புல. அந்த பாசத்தை வெளியே கொண்டு வரணும், கொண்டு வந்தாதே நம்ம நினைச்சதை நம்ம சாதிக்க முடியும். ஆமாடியே, உன் மக மேல பாசத்தை கொண்டு வந்தாலே உன் தங்கச்சி மேல இருக்க பாசத்தை குறைக்க முடியும். இல்லாருன்னா தங்கச்சி மேல தூக்கி வச்சுக்க ஆடுவாப்புல உங்க வீட்டுக்காரு. ஏப்பா அவங்கதான் புரியாம சொல்றாங்க, நீங்களும் போகணுன்றீங்க. அது அவங்க ரோடு ரொம்ப சின்ன குறுகலான ரோடுப்பா, போயே வர முடியாது. சரிடா விடுறா, ஏதோ ரோட்ல ஓரவங்களை ஏத்திட்டு போற மாதிரி ஏத்திட்டு போக வேண்டியதான், வேற என்ன செய்யறது? வண்டி சும்மா தானே போகுது. பின்னாடி சொல்றாப்ல. எங்க இவர் இன்னும் காணா, லேட் ஆகிட்டு இருக்கு, நேரம் வந்துருந்தாரு. என்னாச்சு? அங்கம்மா இங்க நின்றுட்டு யார் எதிர்பார்த்துருக்கா? உங்க வீட்டுக்கார காணாம தேடிக்கா அவளுக்கு. அங்கம்மா சொல்லுக்கா, எதை எடுத்துட்டு வரணுமாக்கா? அதெல்லாம் ஒண்ணு எடுத்து வர வேணாம். என்ன எதிர்பார்த்துருக்க? உங்க வீட்டுக்கார எதிர்பார்த்துருக்கியா? ஆமாக்கா, வெள்ளந்திலே வந்துருந்தாரு, இன்னும் காணா. போன் போட்டா போன் எடுக்கல, அதை இன்னும் காணாம பாத்துக்கிட்டு இருக்கேன். ராசன் நம்பர் கூட போட்டு பார்க்க வேண்டியதானே? அவன் நல்லா அதுலயே போன் எடுக்க மாட்டியான், நீ வேற. அவன் போன் வச்சு ஒழுக்கமா யூஸ் பண்ணவே மாட்டியான். அந்த பிள்ளை அதனால வையுது புஷ்பா. சரி ஒன்னும் அவசரப்படாத, வந்துருவாங்க. அவன் பார்த்து வரணும்ல. என்னடி அங்கம்மா, என்னாச்சு? ஏன் ஜோகமாயிட்ட? ஏக்கா ஒன்னும் இல்லக்கா, குங்குமம் வைக்கிறப்ப டப்பா தவறி கீழே வந்துருச்சுக்கா. குங்குமம் டப்பா அதாக்கா, மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கல்யாணம் நல்லபடியா நடந்துரும்ல, எந்த பிரச்சனையும் வந்துடாதுல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதுக்கும் கவலைப்பட்டுக்கிறியாக்கா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. குங்குமச்சம்பளை தவறி விழுறது நல்லது தானே? நல்லதுதான்க்கா, இருந்தாலும் மனசுக்கு என்னமோ ஒரு மாதிரியாவே இருக்கு. எந்த பிரச்சனையும் வந்துருமோ என்னமோன்னு சொல்லி. நீ இன்னும் சின்ன பிள்ளைல மாதிரியே இருக்கு, அப்படியே கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அதெல்லாம் நம்ம எப்பயுமே எதையுமே பாசிட்டிவா எடுத்துக்கணும், புரியுதா? சரிக்கா. என்ன அக்கா அவன் தங்கச்சி ஏதோ மீட்டிங்கே போட்டாளுக போல. சரிம்மா சரி, கல்யாணத்தை இப்படியா இருப்பாங்க, பாக்குறவங்க தான் நினைப்பாங்கல்ல. சரிக்கா. என்ன தங்கம்மா, என்ன அக்கா தங்கச்சி என்னமோ சீரியஸா பேசிக்கிருக்கீங்க போல. வாங்க ஒண்ணு இல்ல, உங்க கொழுந்தியா என் நாள் நினைச்சுக்கிட்டு பயந்து கிடப்பா, அதே பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? எங்க அவர் வந்துட்டாரா? இல்ல மாமா, இதுக்கப்புறம் வந்துருவாங்க மாமா. நேரம் கிளம்பிருப்பாங்க, அதான் போன் போட்டேன், போன் எடுக்கல. ஒருவேளை வந்துட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல மாமா. சரிம்மா, நீ டிஃபன் சாப்பிட்டியாமா அங்கம்மா? இல்ல மாமா, நான் விளையாண்டுல சாப்பிட மாட்டேன் மாமா. நான் சாப்பிட 10 மணி ஆயிரும். அக்காவும் தங்கச்சியும் கேட்டா 10 மணிக்கு சாப்பிட வேண்டுவாளுங்க, மதியான சாப்பாடு 4 மணிக்கு சாப்பிட வேண்டுவாளுங்க. ஆனா ஆளு பாரு 2 பேரும் எத்தனை சைஸ்ல இருக்காளுங்க. சரிங்க, நீங்க கூட சாப்பிட்டுக்கங்க. அப்புறம் ஆளுகள்லாம் வர ஆரம்பிச்சாங்க, சாப்பிட முடியாது. கொஞ்சம் டிஃபன் ஏதாவது சாப்பிட்டுக்கங்க வீட்லயே கூட. இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா, எனக்கு பசி இல்ல. நம்ம பிள்ளைங்க நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சாலே போதும். கடைசியில தாலி ஏறுற வரைக்கும் மனசுக்கு நிம்மதியாவே இருக்காது, அதே ஒரு குழப்பமாவே இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிடுவோம், ஒன்னும் அவசரம் இல்ல. வரவங்க நல்லபடியா கவனிச்சு அனுப்பணும். பரவாயில்லப்பா, கருணா வீட்டு கல்யாணத்துக்கு போனா நல்லா கவனிச்சாங்கன்னு சொல்லணும். எல்லாத்தையும் நல்லபடியா கவனிச்சு அனுப்பணும்மா. மாமா அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாங்களே எதுக்கு இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம் மாமா. நீங்க அங்க மேடையில இருந்து பிள்ளைல பாத்துக்கங்க. நாங்க வரவங்களுக்கு பந்தி எல்லாம் நல்லா வச்சு நல்லபடியா அனுப்பி வைக்கிறோம். வேற என்ன, உங்க குழந்தையாவே உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தால, போங்க போய் நிம்மதியா இருங்க. எங்க அப்பா எங்கவே இருக்குன்னு சொன்னாரு, ஆளக்கானா? எப்பா ராசவாண்டி இங்க இருக்கீங்க மரத்து மேல. எப்பா என்னப்பா செஞ்சுக்கிட்டீங்க? வீட்டுக்கு கிளம்பலாம் நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க, இப்ப மரத்து மேல நிக்கிறீங்க. ஒண்ணுமில்லடா, நாளை நீ பறிச்சு எடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தேன். பொண்ணு மாப்பிளைய வந்தாலும் பிடிச்சிக்கிறீங்களா வீட்டுக்கு வந்துச்சுன்னா, அதுக்காண்டி சரி கையோட பறிச்சுட்டு போயிடுவா. அப்புறம் எப்படி 2 நாள் ஆகும், நம்ம மறு வீடு அதுன்னு வேலையா தெரியுமா, அப்புறம் வர முடியாது தோட்டத்துக்கு, கையோட பறிச்சுட்டு போயிடுவா. அதுக்கு ஏன் நீங்க ஏறுறீங்க? சொன்னா நான் ஏறி பறிச்சு போட போறேன். அதெல்லாம் ஒண்ணுமில்லடா, உனக்கு மறைய சொல்லி கொடுத்தது நான் தான். நான் பறிச்சு போடுறேன், நீ எடுத்து மட்டும் ஓரமா வை. எப்பா பாத்துப்பா, அங்கிட்டு பூரா வெறும் இந்த முசுறு கூடு வெட்டி கிடக்கு. அதுக்கு சும்மா இருக்க நேரம் கொஞ்சம் எறும்பு பொடி எடுத்து போட்டு விட்டுணும்டா, போட்டு விட்டாதே வராது. எடுத்து வந்தேன், மறந்தே போயிட்டேன். இப்ப பாத்து போடுங்கப்பா, வெயிட்டா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா கூட வெட்டி போடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தள்ளி நின்றுக்க, மேல வந்துட போகுது. காய் நல்லா பெருசாகி போச்சுப்பா. இப்ப புடிங்க, ஒரு 50 நாள் ஆகுமா?
ஆகும்ல 50 நாள் 55 நாள் ஆகி போச்சுல புடிங்கி நீ திரும்ப காய் எடுக்கிற டைம் வந்துருச்சுல. ஆத்தாடி நல்லா பயங்கர வெயிட் போய் தண்ணி நல்லா வச்சிருக்கோலை. பார்த்து ஓரமா கொண்டு போய் வையே, இன்னும் ஒரு 4-5 ஓலையை பிடிக்கணும்னா கரெக்டா இருக்கும். வீட்டுக்கு வரவங்க போறவங்க எல்லாம் குடிச்சுக்குவாங்கல்ல. கேத்தாடி பாம்பு கழுது எங்க இருந்திருக்கு உள்ளுக்குள்ள இங்க பாரு. இல்ல ராச வண்டி அது ஈட்டிடுறா. எப்பா எப்பா பாத்துப்பா கோளாரப்பா பேசாம இறங்கிருங்கப்பா. இல்ல இறங்க முடியாதுடா, இறங்கினாலும் அது நம்மள ஏதாவது செய்யறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணிடுறான். ஈட்டி எடுத்து டக்குன்னு அதை வச்சு பிடிச்சி போடுறேன். எடுத்து வரேன்ப்பா. என்னப்பா நாகராஜா இது சோதனை? ஒரு நல்ல காரியத்துக்கு கிளம்புறப்ப இப்படியே வந்து கண்ணில் காய்ச்சி கொடுப்பீங்க. போயிருங்கப்பா பேசாம. எப்பா இந்தாங்கப்பா, கொண்டா கொண்டா மெதுவா கொண்டா. எப்பா பாத்துப்பா, நீங்க கம்பு எடுத்துட்டு போறத பார்த்து ஏதாவது இது பண்ணி விட்டுற போதுப்பா. மெதுவாப்பா. என்னடா ரொம்ப பக்கத்துல இருக்கு, ஒரு வசம் இல்லையாடா, இறங்கவும் முடியல எதுவும் செய்ய முடியல. அது இறங்கி கீழே வச்சுனா பரவாயில்ல. எப்பா யாரையாவது கூப்பிடுவாப்பா. இருடா இருடா, யாரை கூப்பிட்டு என்ன செய்யறது? இது ரொம்ப கிட்டக்க இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் இரு. எப்பா பாத்துப்பா, கிட்ட வருதுப்பா. ஏமா அங்கம்மா உங்க நாத்தனார் எல்லாருமே வராங்க தானே கல்யாணத்துக்கு? ஆமா மாமா, எல்லாரும் தான் வராங்க மாமா. ஏங்க அப்படி கேக்குறீங்க? அப்புறம் அவங்கள வரமாட்டாங்களா கல்யாணத்துக்கு? அதுக்கு இல்லம்மா, அந்த பிள்ளைவே யாரு கூடி ஒட்டாது, இந்த அங்கம்மா கண்டாலும் பிடிக்காது அந்த பிள்ளைக்கு, அதான் கல்யாணத்துக்கு வருது என்னன்னு கேட்டேன். அப்படியே இருந்துட முடியுமா? அவளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, நாளைக்கு கல்யாணம் வச்சா 4 பேர் வர வேணாமா? ஐயோ அக்கா பள்ளிக்கா. ஐயோ ஆமா பள்ளி தலையில விழுந்துருச்சா? ஆமாக்கா தலையில விழுந்துருச்சுக்கா. ஐயோ என்ன சாஸ்திரம் தெரியலையே, தலையில பள்ளி விழுந்துருச்சு, முடிய மாட்டேங்குது. நீ வேற ஏற்கனவே மனசு சஞ்சலமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. அக்கா எனக்கு ஒரு மனசுக்கு பயமாவே இருக்குக்கா, என்னன்னே தெரியலக்கா. காலையில இருந்து நிரடலாவே இருந்துச்சுக்கா. ஆரம்பிச்சிட்டாளுங்களா? அக்காவை தங்கத்தையும் சேர்த்தாங்கன்னா சாஸ்திரம் சம்பிரதாயம்னு இதா பேசி உயிரிட்டுப்பாளுங்க.